Welcome back, students. I am happy to start another part of unit number 12, plant anatomy and plant physiology. Previous classes we completed what is meant by tissue and types of tissue and types of vascular bundles, TS of monocot and dicot, root. And in this part I am going to explain about the stem. ஸ்டெம்மு பார்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட். ஸோ ரூட்டில் என்னென்ன பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னென்ன இருக்கும் அப்படின்னா எபிடெர்மிஸ், கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், தென் வாஸ்குலார் பண்டில், பித். These are the basic characteristic features of a anatomy, either stem or root. அவங்க ஸ்டெம்மாக இருக்கட்டும் அல்லது ரூட்டாக இருக்கட்டும், என்னென்ன பேசிக் ஸ்ட்ரக்சர் இருப்பாங்கன்னா எபிடெர்மிஸ்ங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர். ரூட்டில் எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் அண்ட் ஆல்சோ ஹாவ் நோ கியூட்டிக்கிள் அண்டு ஸ்டொமேட்டா. என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கிள் கிடையாது, ஸ்டொமேட்டா கிடையாது. ஆனால் என்ன இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிடெர்மல் ஹேர்ஸ் ஆல்சோ ப்ரெசென்ட். பட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆர் எபிடெர்மல் ஹேர்ஸ் ஆஃப் ரூட் அண்டு ஸ்டெம்? ரூட்டில் இந்த ஹேர்ஸ் இருப்பாங்க, இவங்க வந்து என்னென்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் செல், யூனிசெல்லுலார் ரூட் ஹேர்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த ரூட். ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹேர்ஸுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ரைசோடெர்மிஸ் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கேயும் ஹேர்ஸ் இருக்கிறாங்க, வேர் தூவின்னு சொல்லுவோம் அல்லது தூவிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஹேர்ஸ் ஆல்சோ ப்ரெசென்ட், பட் ஹியர் in stem have a hairs. These hairs are made up of multi-layer. இது root hair ன்னு சொல்லக்கூடாது, hairs ன்னு சொல்லலாம், ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய hairs. பட் எத்தனை it is made up of multicellular hairs, multicellular இருப்பாங்க. சரிங்களா? Then next cortex in root. rootல cortex fully made up of parenchymatous cells. There is no divisions. ரூட்டில் டிவிஷன்ஸ் கிடையாது. பட் இங்கே என்ன எப்படி இருக்குன்னு இனிமேல் பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்ட் வாஸ்குலார் பண்டில்ஸ். த வாஸ்குலார் பண்டில்ஸ் ஆர் எக்ஸார்க் அண்ட் ரேடியல் அரேஞ்ச்மெண்ட். ரேடியஸாக இருப்பாங்க, எக்ஸார்ப்பாக இருப்பாங்க. இதெல்லாம் ரூட்டில் இங்கே எப்படி இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம், ஸ்டெம்மில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பேசிக்காக ஒரு கொஸ்டின் எழுத போகிறேன் அப்படின்னா எபிடெர்மிஸ், cortex, then endodermis, pericycle, vascular bundle, pith. These are the 6 characteristic features you have to explain in the every anatomical structure, either root or stem or a leaf. Okay, let's move on to the TS of dicot stem. Dicot stem oda TS பார்க்க போறோம். This is a structure, so TS of dicot stem. So ஏற்கனவே பார்த்த மாதிரி என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் எபிடெர்மிஸ் இருப்பாங்க, அடுத்து கார்டெக்ஸ் இருப்பாங்க, அடுத்து எண்டோடெர்மிஸ், அடுத்து பெரிசைக்கிள், அடுத்து வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம் அண்ட் ஃபைனலி பித். ஓகே, see here the epiplumma or epidermis, outermost layer layer, this is a epiplumma or a epidermis. It is made up of single layer of parenchymatous cells. ஒரே ஒரு லேயர் தான். அப்போ ரூட்லையும் சிங்கிள் லேயர் தான், ஸ்டெம்லையும் சிங்கிள் லேயர் தான். ரூட் ஆல்சோ மேட் அப் ஆஃப் parenchymatous cells and stem also made up of parenchymatous cells. அப்போ ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. எபிடெர்மிஸ்னாலே சிங்கிள் லேயராக இருக்கிறாங்க, parenchymatous cells ரூட்லையும் சரி ஸ்டெம்லையும் சரி. அண்ட் கவர்டு வித் கியூட்டிக்கல். கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ்? ரூட்டில் அந்த பார்ட் வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகாது. எக்ஸ்போஸ் ஆகாதனால வாட்டர் எவாப்ரேஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அதனால மேலே வந்து கியூட்டிக்கல் கிடையாது. But in a stem, it is a part easily exposed to the sunlight. It may chance for evaporation. For avoid that, the stem also covered by cuticle. Evaporation, நீராவி போக்க தடுக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்னா cuticle இருக்கணும். அதனால எங்கே இருக்கிறாங்க? Stem, the outer most layer or epidermis covered with the cuticle. Cuticle இருக்கு இல்லையா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா here hairs also present here, but this hairs made up of multicellular. நிறையா செல்ஸ் இருக்கிறாங்க, எபிடெர்மல் ஹேர்ஸ்ன்னு சொல்லுவோம். this epidermal hairs made up of
many cells, நிறைய cells எல்லாம் made up ஆயிருக்கிறாங்க. Next we move on to the cortex region of the dicot stem. Dicot stem ஓட cortex region க்கு பார்க்க போறோம். Or it is made up of 3 different layer. And also it is made up of 3 different cells. இங்க ஸ்டெம்ல especially dicot stemல cortex அப்படிங்கிறது 3 பார்ட்டா டிவைட் ஆயிருக்காங்க. First one is hypodermis. What is hypo? Just beneath. கீழே அப்படின்னு சொல்லுவோம்னா அதுக்கு பேர் hypo. எதுக்கு கீழே? டெர்மிஸ் அடுக்குக்கு கீழே, தோலுக்கு கீழே. அதனால என்ன சொல்லுவோம்னா hypodermis. This is a first part. And இது கார்டெக்ஸ் இல்லையா? கார்டெக்ஸில் மிடில் இருக்கிறனால அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா மிடில் கார்டெக்ஸ். கார்டெக்ஸோட இன்னர் பார்ட்டில் இருக்கிறனால அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா இன்னர் கார்டெக்ஸ். ஸோ தெர் ஆர் 3 divisions are seen in the cortex region. One is hypodermis, second one is middle cortex, and third one is inner cortex. This hypodermis made up of 3 to 6 layer of colongyma cells. மறந்துடாதீங்க, colongyma cells. First time பார்க்குறோம் colongyma cells. This colongyma cells gives a mechanical support to the stem. ஸ்டெம்முக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா colongyma cell. It may be a 1 mark question. So colongyma cells are dead cells. நெக்ஸ்ட் பார்ட் போயிடலாமா? ஹைப்போடெர்மிஸ் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் we move on to next part, middle cortex. இது என்ன கலர்ல சார் இருக்கு பாருங்க, படத்துல கிரீன் கலர்ல இருக்கு. அப்ப கிரீன் கலர்ல இருக்கிறாங்க அப்படின்னா அதுல என்ன செல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the middle cortex few layers. இங்க எத்தனை லேயர்? 3 to 6 லேயர். 3 to 6, 3 3 6, 3 to 6 layers. இங்க வந்து எத்தனை லேயர்னு கொடுக்கல, பட் few layers of colongyma cells. ஏன் கிரீன் கலர்? அதனால colongyma cells. It involves in the photosynthesis because of it contains a photosynthetic pigment. உள்ளார photosynthetic pigment இருக்கிறனால அதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா photosynthesis process நடக்குது. அதனால அவங்க கிரீன் கலராகவும் இருக்கிறாங்க. என்ன செல்ஸ் அப்படின்னா it is made up of colongyma cells. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு போச்சா? ஹைப்போடெர்மிஸ், வாட் செல்? colongyma. Then middle cortex made up of colongyma. What is the main function of this colongyma? It gives a mechanical support. So what is the function of middle cortex? It contains a colongyma cells. This colongyma cells involves in the photosynthesis. Next we move on to inner cortex. This inner cortex made up of parenchyma cells. parenchyma ஏற்கனவே பார்த்துருக்குறோம். எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகாட் ரூட், மோனோகாட் ரூட்டில் கார்டெக்ஸ் எல்லாமே என்ன செல்ஸ்னா மேட் அப் ஆஃப் parenchyma cells. இப்போ நம்ம ஸ்டெம்மு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்டெம்மில் இன்னர் கார்டெக்ஸ் பார்ட் மேட் அப் ஆஃப் parenchyma cells. What is the function of this parenchyma cells? This parenchyma cells helps in gaseous exchange and store food material. ஓகேவா? இது எல்லாமே 1 மார்க்கில் கேட்பாங்க. ஹைப்போடெர்மிஸ் என்ன செல்ஸு, மிடில் கார்டெக்ஸ் என்ன செல்ஸு, இன்னர் கார்டெக்ஸ் என்ன செல்ஸ்ன்னு கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். அண்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் த கார்டெக்ஸ் ரீஜியன் ஆஃப் த டைகாட் ஸ்டெம். டைகாட் ஸ்டெம்மோட கார்டெக்ஸ் ரீஜனை பற்றி எழுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ எழுதணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் we move on to endodermis. Endo means what? Inside. Dermis means what? தோல் ஆர் ஸ்கின். எண்டோடெர்மிஸ் உட்தோல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எண்டோடெர்மிஸ் சிங்கிள் லேயர் ஆஃப் பேரல் சேப்டு செல்ஸ். ரூட்டில் பார்த்தோம்ல எண்டோடெர்மிஸ் அப்படிங்கிறது எப்படி தான் இருக்கும் அப்படின்னா சிங்கிள் லேயர் ஆஃப் வாட் செல்? parenchyma cells ஆர் பேரல் சேப்டு செல்ஸ். அங்கேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர் தான், இங்கேயும் சிங்கிள் லேயர் பேரல் சேப்டு செல்ஸ். பட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஹியர்? These cells contains starch grains. That type of starch grains are absent in the which part? Very good, root. rootல என்ன கிடையாதுன்னா அந்த எண்டோடெர்மிஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸ்ல பேரல் சேப்டு செல்ஸ்ல என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் கிரெயின்ஸ் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிறாங்க. அதனால இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this layer due to the presence of starch grain in the endodermis of the barrel shaped cells, it also called as a starch sheath. starch இலை அப்படின்னு சொல்லுவோம். மேபி 2 மார்க்ல கேட்கலாம். what is mean by or what do you know about the starch sheath? nothing but a
endodermis layer of the dicot stem contains a barrel-shaped cells. These barrel-shaped cells contains water starch grains. That is the reason it is called a what starch sheath. ஆனால் ரூட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேரல் ஷேப்டு செல்ஸ் அந்த எண்டோடெர்மிஸில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருப்பாங்க. என்ன சொல்லுங்கள் பார்ப்போம்? ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர், ரெண்டு மெயின் ஸ்ட்ரக்சர் இருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் செல்ஸ், another one is water Casparian strips. Very good. Casparian strips and passage cells. See, இது வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டோட ஸ்ட்ரக்சர். பாருங்க இங்கே என்ன இருக்கிறாங்க பாருங்க, எண்டோடெர்மிஸ் பேரல் ஷேப்டு செல்ஸ் தான் Casparian strips and passage cells இருக்கிறாங்களா. This Casparian strips are made up of suberin. இது எதில் இருக்கக்கூடிய கேரக்டர் மறந்துடாதீங்க, ரூட்டில் இருக்கக்கூடிய கேரக்டர். அப்போ ரூட்லேயும் எண்டோடெர்மிஸில் ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் இருக்கிறாங்க. அது என்னன்னா பேசேஜ் செல்ஸ் அண்டு வெரி குட் வாட்டர் Casparian strips. It is made up of water suberin. In stem, ஸ்டெம்மில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா the same endodermis எப்படி இருக்கிறாங்க பாருங்க, made up of single layer of barrel shaped cells, starch sheath. ஓகே, முடிஞ்சு போச்சா? Next we move on to pericycle. It is multi-layered. மறந்துடக்கூடாது, ரூட்டில் சிங்கிள் லேயர், இங்கே வந்து மல்டி லேயர். See here multi-layer parenchymatous with alternating patches of sclerenchyma. இங்கே பாருங்க parenchyma செல்ஸும் இருக்கிறாங்க as well as sclerenchyma cells. This is a part is called alternative patches. Parenchyma, sclerenchyma. Parenchyma, sclerenchyma. Like that alternative arrangement of parenchyma and sclerenchyma also seen in which part? Pericycle. Okay va? Next we move on to vascular bundle. So vascular bundle, what is the vascular bundle? Arrangement of xylem and phloem. This is conjoined. What is conjoined? சொல்லுங்க. ரூட்டில் ரேடியஸ், இங்கே வந்து என்ன சொல்கிறோம்? கன்ஜாயின்னு சொல்கிறோம். வாட் இஸ் மீன் பை கன்ஜாயிண்ட்? கன்ஜாயிண்ட் மீன்ஸ் xylem and phloem are arranged in same radius. ஃப்ளோயமும் xylem-உம் ஒரே ரேடியஸில் இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லும்னா கன்ஜாயிண்ட். இது எல்லாம் சேர்த்து என்னன்னா xylem, phloem, வாஸ்குலார் பண்டல். இது வந்து கன்ஜாயிண்ட். And collateral. What is collateral? Bicollateral means phloem, xylem and phloem. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? மேலையும் கீழையும் phloem இருப்பாங்க, நடுவில் xylem இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பைகொல்லேட்ரல். இங்கே எப்படி இருக்கிறாங்க? ஒரே ஒரு சைடு மட்டும் தான் phloem இருக்கிறாங்க, அடுத்து xylem. The phloem found in the single place. ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறாங்க, அதுக்குனால அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா கொல்லேட்ரல். நெக்ஸ்ட் என்டார்க் அண்டு ஓப்பன். வாட் இஸ் என்டார்க்? என்டார்க் எக்ஸாக்ட் எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம்? பேஸ்ட் ஆன் தேர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் புரோட்டோசைலம். ஹியர் புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த பித். புரோட்டோசைலம் எதை நோக்கி இருக்கிறாங்கன்னா பித்தை நோக்கி இருக்கிறாங்க, அதனால் இதுக்கு பேர் என்டார்க் அப்படின்னு சொல்லுவோம். ரூட்டில் எக்ஸாக இருக்கு, இங்கே என்டார்க். வாட் இஸ் மீன் பை ஓப்பன்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓப்பன் வாஸ்குலார் பண்டல், தட் மீன்ஸ் presence of cambium between the phloem and xylem. ஒரு வாஸ்குலார் பண்டில் xylத்துக்கும் phloemத்துக்கும் நடுவில் கேம்பியம் இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் வாஸ்குலார் பண்டில். ஓகே, வாட் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாஸ்குலார் பண்டில்? conjoined, collateral, endark and open. That means presence of cambium between the phloem and xylem. They are arranged in the form of ring around the pith. இது பித்தை சுற்றி இப்படி சுற்றி இருப்பாங்க. நான் ஒரு பாட்டு மட்டும் போட்டிருக்கேன், அரவுண்ட் த பித். த லாஸ்ட் ஒன் இஸ் பித். பித் இஸ் லார்ஜ் அண்ட் சென்ட்ரல் வித் parenchyma cells. ஓகே, தட்ஸ் ஆல். டிஎஸ் ஆஃப் டைகாட் ஸ்டெம் ஓவர். இதில் நிறையா parenchyma, sclerenchyma, collenchyma அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வர்றாங்க. ரெண்டே இடத்துல தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா collenchyma, தென் chloronchyma, சிசி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்டோடெர்மிஸில் வந்து sclerenchyma வர்றாங்க, அவ்வளோதான். மற்ற எல்லா இடத்துலையும் parenchyma cells. ஸோ தட்ஸ் ஆல். டிஎஸ் ஆஃப் டைகாட் ஸ்டெம் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ் we will discuss the TS of monocot stem. Thank you.